விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டுருக்கிற மகாநதி சீரியலில் கங்கா ரோலில் நடிச்சிட்ருக்கிற நடிகை திவ்யா கணேசன் தான் சீரியல்லேருந்து விலக போகிறதா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட தான் எதுக்காக சீரியல்லேருந்து விலக போகிறேன் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. விஜய் டிவியில் இயக்குனர் பிரவீன் பென்னட் இயக்கத்தில் மகாநதி சீரியலில் கங்கா கேரக்டரில் ஏற்கனவே பிரதீபா நடிச்சிருந்தாங்க. அவங்க திடீர்னு சீரியல்லேருந்து விலகிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக நடிகை திவ்யா கணேசன் அறிமுகமாக இருந்தாங்க. திவ்யா விஜய் டிவியில் பாக்கியலட்சுமி சீரியல்லையும் ஜெனி ரோலில் நடிச்சிட்ருக்காங்க. அதே நேரத்தில் மகாநதி சீரியலில் நடிக்க இருக்கிறதுனால பாக்கியலட்சுமி சீரியலில் அவங்க நடிப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் திவ்யா தான் 2 சீரியல்லையும் நடிப்பை தொடர்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தொடர்ந்து 2 சீரியல் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. மகாநதி சீரியலில் கங்கா குமரன் கேரக்டருக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையில் திவ்யா கணேசன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் மகாநதி சீரியல்லேருந்து விலக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெங்கு காய்ச்சல் காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கேன். அதனால என்னால் தொடர்ந்து மகாநதி சீரியல் ஷூட்டிங்க்கு போக முடியல. எனக்கு பதிலாக மகாநதி டீம் அந்த கதாபாத்திரத்துக்கு வேறு ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த கதாபாத்திரத்தில் தொடர்ந்து நடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு என்னோட மன்னிப்பை கேட்டுக்கிறேன். கங்காவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. உங்கள் அனைவரையும் சீக்கிரமே சந்திப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் திவ்யா கணேசன் சீக்கிரமே பழைய நிலைக்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பலரும் ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியலட்சுமி சீரியலையும் இவங்களோட சீன் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. அதனாலேயே இவங்க பாக்கியலட்சுமி சீரியலில் தொடர்ந்து நடிப்பாங்களா இல்லை இவங்க இல்லாமலே இவங்களோட உடம்பு சரியாகி வர்ற வரைக்கும் வேறொரு பாதையில் கதையை கொண்டு போக போகிறாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இதை பற்றி திவ்யா கணேசன் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. அண்ட் மக்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.